அவங்க பார்த்துக்க மாதிரி வை. ஜெய் ஜெய் பிரத்திங்கரா, ஜெய் ஜெய் பிரத்திங்கரா, ஜெய் ஜெய் பிரத்திங்கரா. அம்மா வேண்டிக்கிங்க, உங்களோட பிரார்த்தனையே வேண்டிக்கிங்க. அம்மாட்ட என்ன குறைக்காக நம்ம எதுக்காக மாலை போடுறோம், அம்மாவை அழைச்சிட்டு போகிறோம். இங்கே ஒரு என்ன வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்கு. இங்கே என்ன ஒரு வித்தியாசம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரத்திங்கரா தேவிக்கு மாலைன்றது எப்படி இருமுடி கட்டி பார்த்தீங்கன்னா மன்றம் மூலியமாக ஆடத்தை கொண்டு போய் செலுத்துவாங்க. ஆனால் நம்மளோட அம்மாவுடைய காலத்தில் அதை ஒன்றா காளி பிரத்திங்கரா தேவி காலத்தில் பார்த்திங்கன்னா மாலை இங்கேயே போடணும், இருமுடியும் அன்றைக்கே கட்டிடணும். அந்த இருமுடி பையை ஒவ்வொரு வீட்டுக்கு கொண்டு போகணும். ஏன்னா அம்மா பிரத்திங்கரா தேவி என்பவர்கள் பார்த்திங்கன்னா தெய்வனை செய்வனை மாந்திரிகம் சூத்து சூழ்ச்சியெல்லாம் அழிக்கிறவர். அப்போ பார்த்திங்கன்னா அவளை வழிபட்டாலே நமக்கு தீய சக்தி போகுது. இன்னும் பார்த்தீங்கன்னா சமாவை கொடுக்காது. இன்னும் பார்த்தீங்கன்னா அம்மா வேண்டி இந்த பிரத்திங்கரா தேவி சத்தியமாலை அணிஞ்சு, அம்மாவுக்கு சத்தியமாலை பார்த்திங்கன்னா உத்தராட்சை. ஏன்னா சிவனுடைய அம்சத்தில் பிறந்ததுனால நெற்றிக்கண்ணிலிருந்து பிரத்திங்கரா தேவி தோன்றினால அவளுக்கு உத்தராட்சை. இந்த உத்தராட்சை, இந்த உத்தராட்சை பார்த்திங்கன்னா டாலர் பார்த்திங்கன்னா பிரத்திங்கரா தேவி சிங்கத்தில் உட்காந்துக்கிற மாதிரி, அம்மா சிங்கத்தில் அம்மா உட்காந்துக்கிற மாதிரி டாலரு. இந்த மாலை உத்தராட்சை மாலை தான் போடுறது. காவி உடை நம்ம அணிஞ்சு விசேஷம். இந்த காவி உடை அணிஞ்சிட்டு அம்மாவோட இருமுடி பையன் கட்டி, அந்த இருமுடி பையை வீட்டுக்கு கொண்டு போனால் விரதத்தோடு கொண்டு போகணும். 5 நாள் 7 நாள் 11 நாள் அவங்க முடிஞ்ச வரைக்கும் விரதங்கள். அம்மாவோட பூஜை அறையில் அவங்க வீட்டு பூஜை அறையில் இல்லத்தில் பூஜை அறையில் இருக்கும். அந்த பூஜை அறை இல்லை வீட்டில் பூஜை அறையே இல்லைனாலும் சாமி ஃபோட்டோ பக்கத்தில் ஒன்று பழவையில் வச்சு பண்ணலாம், இல்லை வேப்பிலை அடியில் வச்சு அதுக்கு மேலே வைக்கலாம். தரையிலே கூடாது, இருமுடி பை எப்பயுமே பூமியெல்லாம் வைக்கக்கூடாது. இந்த உயரமான இதில் வச்சு தீபங்கள் ஏற்றி காலையும் மாலையும் விளக்கு ஏற்றி வேலைக்கு செல்லலாம். தினமும் வேலைக்கு போகிறவங்க போகலாம். குளிச்சுட்டு தெய்வத்தை போடுவது சிறப்பு. அதனால் அம்மாவுடைய இந்த மாலை அணிவது பார்த்திங்கன்னா சிறப்பு. இந்த மாலை அணிவது பார்த்திங்கன்னா அந்த இருமுடி பை கொண்டு போய் ஒவ்வொரு இல்லத்தில் வச்சு பூஜை பண்ணிவிட்டு திருப்பி கொண்டு அம்மாட்டே செலுத்திடணும். ஏன்னா அவள் வீட்டுக்கு பிரச்சனையெல்லாம் ஆராயிரவா பிரத்திங்கரா தேவி. வீட்டில் மாந்திரி சக்தியா, சூதுவாதா, சூழ்ச்சியா, போட்டியா, பொறாமையா, அந்த வீட்டில் எல்லாம் நீக்கி நம்ம இல்லத்தில் அமைதியாகணும். அமைதி காவினா என்ன? அமைதி சொல்லுவாங்க இல்லையா, துறவரம்னு சொல்லுவாங்க. துறவரம் நம்ம இல்லத்தில் இருந்துக்கிட்டே குடும்ப வாழ்க்கையில் இருந்துக்கிட்டே வாழ்க்கையில் ஆன்மீக வழிபாடு மிகப்பெரிய துறவரம்னு சொல்லுவேன். அப்போ நம்ம காயவுடைய அம்மாவுடைய அருளாசி அப்படிங்கிற மாதிரி சிவனுடைய ஆதிக்கு நம்ம அந்த காவியை உடைய கட்டி உத்திராட்சியை போட்டு நம்ம இருமுடி செலுத்தி அம்மாவுக்கு வழிபடுறது சிறப்பு. ஒவ்வொரு இல்லத்திற்கும் இந்த ஆடி 1 ஆடி 18 போர்க்களம். இந்த ஆடி 18 போர்க்களத்தில் பார்த்திங்கன்னா நம்ம அந்த காலமுறை சொல்லுவாங்க இல்லையா, பாரத போர் நடந்தது, 12 நாள் போர்க்களம் நடந்தது, 12ஆம் நாள் வெற்றின்னு சொல்லுவாங்க. அந்த 17 நாள் போர்க்களம். அப்போ நம்ம இல்லத்தில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் தீரணும், வாழ்க்கையில் உள்ள பிரச்சனைகள்லாம் நமக்கு தீரணும்னு சொல்லி தான் இந்த அம்மா அல்லாசி புரிஞ்சாங்க. இந்த ஆடி 1 மாலை போடுங்க. இங்கே கூழ், கம்மங்கூழ், ராயக்கூழ், கஞ்சி கலையம், பிரத்திங்கரா தேவிக்கு கஞ்சி கலையம் கூழ் தினமும் ஆடி மாதத்தில் வர பக்தர்கள் அம்மாவுக்கு இங்கே படைச்சி வருகின்ற பக்தர்களுக்கு கூழ் கஞ்சி காய்ச்சி ஊற்றுறாங்க. அதனால் அம்மாவோட அருள் இந்த ஆடி மாதம் 1ஆம் தேதி இன்றைக்கி இருமுடி செலுத்துகிறோம். அம்மாவோட அருள் 20 வருஷமாக செலுத்துகிறாங்க. இந்த ஆலயம் கட்டி 20 வருஷம் ஆச்சு. 21வது ஆண்டு
இது வந்து திருவிழாவும் நடக்குது. ஆவணி 1ஆம் தேதி திருவிழா ஆரம்பம். அதனால் எல்லாம் இந்த வீடியோ பார்க்குற பக்தர்கள் அனைவரும், சக்திகள் அனைவரும் அம்மாவுடைய ஆலயத்துக்கு வரணும். அம்மாவுடைய அருளாசி பெறணும். ஓம் சக்தி. பத்து நிமிஷம் வெளியே போட்டுருந்தா ஒதுக்கப்படாத. ஏன்னா அப்போ தான் அதெல்லாம் இருக்க முடியும்.